சுற்றும் வாலிபன் உண்மையிலேயே ஒரு சவாலான படம் தான். என்ன சவால்னா, எம்ஜிஆரினுடைய கனவு அத்தனை பெரியது. ஸ்டூடியோவுக்குள்ள இருந்து கேமராக்களை வெளியில எடுத்துட்டு போகாத அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் படம் பிடிக்கணும்னு முடிவு செய்கிறார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே மிகப்பெரிய எக்ஸ்போவான ஜப்பான் எக்ஸ்போவை அப்படியே தமிழ் சினிமாவுக்குள் கொண்டு வரணும்னு எம்ஜிஆர் நினைக்கிறார். நினைக்கும் போதே எல்லாருக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு பெரிய எக்ஸ்போவை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வர்றது? அது போக லைட்டிங் பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்தாலும் அவ்வளவு பெரிய க்ரௌடை மொழி தெரியாமல் ஜப்பானில் போய் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு எல்லாரும் கேள்வி எழுப்ப இந்த படத்தை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சவால் விட்டு கிளம்பினார் எம்ஜிஆர். ஜப்பானுக்கு போய் செப்டம்பர் 6ஆம் தேதி 1970 இறங்குறார். எக்ஸ்போவை சுற்றி பார்த்த அவருக்கும் பிரமிப்பு, அதிர்ச்சி தான். இதை எப்படி படமாக்குறது அப்படின்னு தெரியாமல் எல்லா வகையான காட்சிகளையும் பல்வேறு கோணங்களில் எடுத்தார் எம்ஜிஆர். கிட்டத்தட்ட 70,000 அடி அளவு படமாக்கினார் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. உலகம் சுற்றும் வாலிபனோட ஷூட்டிங் ஜப்பானில் மட்டும் நடக்கலை. ஹாங்காங், பேங்காங், சிங்கப்பூர், மலேசியான்னு பல நாடுகளில் உலகம் சுற்றும் வாலிபனோட ஷூட்டிங் நடந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் நாடு திரும்பினோடனே சத்யா ஸ்டுடியோவில் செட் அமைச்சு பல காட்சிகளை அங்கே படமாக்கினார். குறிப்பாக உலகம் சுற்றும் வாலிபனோட சிறந்த சண்டை காட்சி எதுனா, நம்பியாரும் எம்ஜிஆரும் போடுற அந்த புத்தர் கோவில் சண்டை காட்சி தான். அந்த புத்தர் கோவில் சண்டை காட்சி முழுக்க முழுக்க சத்யா ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்ட சண்டை காட்சி. ஜப்பானில் இருக்கிற புத்தர் கோவிலை விதவிதமாக கேமராவில் படம் பிடிச்சு அந்த படத்தை பிரிண்ட்டுகளாக எடுத்து அதை தன்னுடைய கலை இயக்குனர் அங்கமுத்துவை வைத்து சத்யா ஸ்டுடியோவில் அப்படியே ஜப்பானில் இருக்கிற புத்தர் கோவில் மாதிரியே செட் அமைக்க சொன்னார் எம்ஜிஆர். தத்ரூபமாக அப்படியே செட் அமைத்தார் அங்கமுத்து. அங்கே தான் நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்குமான சண்டை காட்சி நடைபெற்றுச்சு. நம்பியார் அவர்கள் எந்த வெளிநாட்டுக்கும் போகவே இல்லை. சுற்றும் வாலிபன் உண்மையிலேயே ஒரு சவாலான படம் தான். என்ன சவால்னா, எம்ஜிஆரினுடைய கனவு அத்தனை பெரியது. ஸ்டூடியோவுக்குள்ளே இருந்து கேமராக்களை வெளியில் எடுத்துகிட்டு போகாத அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் படம் பிடிக்கணும்னு முடிவு செய்கிறார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே மிகப்பெரிய எக்ஸ்போவான ஜப்பான் எக்ஸ்போவை அப்படியே தமிழ் சினிமாவுக்குள் கொண்டு வரணும்னு எம்ஜிஆர் நினைக்கிறார். நினைக்கும் போதே எல்லாருக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு பெரிய எக்ஸ்போவை